ஆமா முன்ஷியலா நான் கேட்டேன், இதெல்லாம் நீங்க ஓப்பனா சொல்லணுமா, ஸ்டேஜ்ல இருந்து சொல்லணுமா, இப்படி மாஸ்டர்பேஷன்ல 20 வருஷம் கஷ்டப்பட்டேங்கிறத நீங்க போய் சொல்லிதான் மத்தவங்களுக்கு தெரியணுமா? அப்ப அவங்க சொன்னாங்க, நான் வளரும் போது சரி இப்போ ஒரு சீப்பு இருக்குன்னா இந்த சீப்பை நான் தொலைச்சிட்டேன்னா நான் அடுத்த என் அப்பா அம்மாவை பார்த்து அடுத்த சீப்பு நான் கேட்டு வாங்குற வரைக்கும் எனக்கு வேற சீப்பு இருக்காது அப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் பத்திரமா வச்சே வளர்ந்தேன். என்னோட ஜாமான்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் வளர்ந்தேன். இன்ன வரைக்கும் வச்சிருந்தது வச்சிருக்கேன். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து யூஸ் பண்ண டம்ளர் எல்லாம் வச்சிருக்கேன். வந்து ஏதாவது மீட்டிங் இல்லாட்டி ஏதோ ஒன்று டிசைட் பண்றாங்கன்னா அங்க இருந்து அனௌன்ஸ் பண்ணும் போது தான் நானும் கேட்டுக்குவேன், ஓகே இப்படி ஒரு மீட்டிங் இருக்கு. அது வந்து கேரி வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கேரி சொல்லி கொடுத்தாரு, இந்த ட்ரிப் பத்தி நீ ஒய்ஃப்ட்ட பேசுனியா, எனக்கு கிச்சன்ல ஹெல்ப் வேணும், இப்போ காலையில கிளம்பும் போது எனக்கு கட்டாயம் ஹெல்ப் வேணும் அப்படின்னா தினமும் காலையில இவங்க தான் ரைஸ் வைப்பாங்க, எனக்கு இந்த ரைஸ் வைக்கிற வேலையை நீங்க செஞ்சிருங்க அப்படின்ட்டு தினமும் காலையில ரைஸ் வைக்கிறது நீங்க பண்ணிருங்க, நான் மற்றது ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்றது லஞ்ச் பேக் பண்றது நான் பண்றேன். சோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க, துணி காய போடுவாங்க, எனக்கு இதுல ஹெல்ப் வேணும், என்னால முடியல. இப்போ கோவிட் டைம்ல எல்லாம் வந்து பாஸ்டர் ஜெயசூரியன் அவர்களை பேர் சொல்லிதான் வந்து கூப்பிடுறீங்க. ஆமா, இது வந்து எதனால? பொதுவா வந்து வெளியே வந்து ஒரு வாங்க போங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க, அந்த பேர்லாம் அது யாராவது சொன்னாங்களா, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, நீங்களே இது பண்ணீங்களா, இது எப்படி? எனக்கு இதை பண்ணி இதை ஷேர் பண்ணதுனால இது வரைக்கும் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல நூற்றுக்கணக்கான கப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் நாங்க பண்ணதுல ஒரு கப்புள் கூட 2 பேரும் கோஆபரேட் பண்ணி வந்த கப்புள்ஸ்ல சொல்றேன், 2 பேரும் வந்ததுல எங்களை நம்பி சரி உங்களை நம்புறோம், நான் அப்ப கேரிய வந்து என் ஃபீலிங்ஸை நம்புற காட்டிலும் நம்புறேன் பாருங்களேன், அந்த மாதிரி அவங்க ஃபீலிங்ஸை காட்டிலும் எங்களை நம்பி வந்த ஒரு கப்புள் கூட இதுல ஃபெயில் ஆனதே இல்லை. 100% சக்சஸ் ரேட் இல்லை. இட்ஸ் வெரி அமேசிங் அண்ட் பியூட்டிஃபுல். எப்படி அந்த பாதிக்கப்பட்ட பார்ட்னர் வந்து அது ஹஸ்பண்டா இருக்கட்டும் ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல நான் சொல்றது மாதிரி பான் மாத்திரம் இல்ல, ஃபுல் ப்ளோன் அடல்ட்ரி, வேற உங்களோட போய் படுத்து இருந்துச்சு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நினைச்சு பார்க்க முடியாத ஸ்டோரிஸ் எல்லாம் ரெஸ்டாரே இருக்காங்க. சோ அந்த பார்ட்னர் வந்து நான் ஐ ஃபர்கிவ் யூ, நான் உன்னை ஏற்றுக்கொள்ள விரும்புறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த கப்புள்ஸ் மேரேஜஸ் ரெஸ்டோர் ஆறத பார்க்கும்போது, ஏன்னா இந்த காஸ்பல் அமேசிங் ட்ரினிட்டேரியன் காஸ்பல். பட் நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீ ஆக்சுவலா அவங்க ஒரு டபுள் மைண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க என்ன நடக்கலான்ட்டு, நீங்க அதை எப்படி இதை நான் அவங்க எப்படி வலியில இருக்காங்கன்னு பார்த்தேன், எப்படி வெட்கத்தோட பிடியில அவங்க இருக்காங்கங்கிறத பார்த்தேன். அத பார்க்கும்போது அவங்களுக்கு he needs to be delivered from that அப்படின்னு தான் தோணுச்சு. இதனால இப்ப இதை பாக்குறவங்க உடனே போய் எல்லாரும் சொல்லிருங்க அப்படின்னு நம்ம சொல்லல, ஏன்னா இதுக்கு காஸ்பல் ஃப்ரேம் ஒர்க் தேவை, இது சொன்னா என்ன பண்ணணும்ன்றது அவங்களுக்கு தெரியணும். அதனால வந்து உடனே இப்ப போய் நீங்க சொல்லிட்டா இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணதான் மாதிரி நடப்பாங்க அப்படி நாங்க சொல்லல, அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லல. ஓகே, பட் ஆனா அந்த ஒரு இது இருக்குல்ல, இப்ப நீங்க அந்த உண்மைத்தன்மை, இப்ப நான் அப்படித்தான் அதை பாக்குறேன், நீங்க உண்மையா ஒரு விஷயத்த பேசும்போது வெளியே கூட பார்த்தோம்னா நீங்க மகாத்மா காந்தியினுடைய புக்கெல்லாம் வந்து கூட அவர் உண்மை எழுதுறாரு. ஸோ அந்த ஒரு பேட்டர்ல நீங்க அப்படி ஒரு முயற்சி, உண்மையா இருக்கணும், எல்லா விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எனக்கு நான் ஃப்ரீ ஆகணும்ன்றதுதான் முக்கியமா இருந்துச்சு. ஃப்ரீ ஆகிறதுக்கு இதுதான் வழி, ஒரே வழின்னு ஆயிடுச்சு. ஓகே ஓகே, நான் ஹரிச்சந்திரனா இருக்கணும்லாம் இல்லை, நான் இது சொல்லாமே ஃப்ரீ ஆயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்லியிருக்க மாட்டேன். சரிங்களா? அந்த டைம்ல என்னுடைய வேல்யூ வந்து ஃப்ரீடமா தான் இருந்துச்சு. ஓகே ஓகே, நான் ஃப்ரீ ஆகணும், டோட்டலா இது வந்து வெளியே வரணும்னா இந்த மாதிரியான எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், மீதி எதுவும் எனக்கு ஒர்க் ஆகல. அடுத்து
இதுல இப்ப இன்னொரு டீப்பரான லெவல் என்னன்னா, ஃப்ரீ ஆனவங்க இருக்காங்க, வேற விதமாவும் ஃப்ரீ ஆகலாம். சரிங்களா? சில பேர் நான் ஜோம் பண்ணேன், டங்ஸ் ஜோம் பண்ணேன், எனக்கு டெலிவர் ஆயிட்டேன் அப்படின்றாங்க. ஓகே, சந்தோஷம். அந்த ஆனா 1000 பேர்னா அதுல 2 ஸ்டோரி அப்படி இருக்கு. உண்மையான இது. ஓகே, சரிங்களா? 2 ஸ்டோரி வந்து சூப்பர் நேச்சுரலா டெலிவர் ஆனேன் அப்படிலாம் இருக்கு. ஓகே, தட் இஸ் ஃபைன். ஆனா அவங்களுக்குமே பழைய காலத்து ஸ்டோரிஸ் இருக்குல்ல, அது வந்து பார்ட்னர்ட்ட சொல்லாம இருக்கும் பொழுது அவங்க மைண்ட்ல வந்து இத நான் சொல்லாததுனால இவங்க என்ன நேசிக்கிறாங்க, என்னோட இந்த பழைய கதைகளை சொன்னா இவங்க என்ன விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த பயம் இருக்கு. அதனால ஃபுல் இன்டிமெசி இல்லாம இருக்கு, வெட்கம் இருக்கு. சோ அது அவங்க ரிஸ்க் எடுத்து சொல்லி உங்க ஃபுல் ஸ்டோரியை தெரிஞ்சு நான் கட்டி பிடிக்கும் பொழுதுதான் என்னுடைய அரவணைப்பு ஃபுல்லா நீங்க என்ஜாய் பண்றீங்க. ஏன்னா ஃபுல்லா நான் உங்களை எம்ப்ரேஸ் பண்றேன். உன்னோட கதைகள் எல்லாம் தெரிஞ்சு ஐ ஸ்டில் லவ் யூ, ஐ ஸ்டில் சூஸ் யூ அப்படிங்கும் போது தான் the spouse feels fully loved. ஓகே, fully seen. நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இப்ப நீங்க செய்தி கொடுக்குறீங்க, நிறைய எடுக்கிறீங்க, பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள அது 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 எல்லாத்துக்கும் சாத்தியமான்றதான் என்னுடைய. அதுதான் சொல்றேன், இப்ப எங்க கம்யூனிட்டில சாத்தியமா இருக்குன்றேன். ஏகப்பட்ட கப்புள்ஸ்க்கு நாங்க ஒர்க் பண்ணிருக்கோன்றோம். நிறைய ஃப்ரூட், பயங்கர ஃப்ரூட். இப்ப இத்தனை நாள் வெறும் அதை வந்து தியாலஜியா வச்சிருந்தேன், பிலீஃப் சிஸ்டமா வச்சிருந்தேன். இப்போ வந்து அது ஏகப்பட்ட ஃப்ரூட் இருக்கு. இப்ப நீங்க எங்களை இன்டர்வியூ பண்ற மாதிரியே நான் உங்களுக்கு ஈஸியா இப்படியே வாப்பா ஸ்டோரி சொல்லுப்பான்னு சொன்னா சொல்ற அளவுக்கு ஒரு 20 கப்புள்ஸ் இருப்பாங்க. எக்ஸாக்டா வந்து இதோடைய ஃப்ரூட்ன்றது ரொம்ப டீப்பான ஃப்ரூட். அதை என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். அது வேல்யூ இருக்கணும். ஓகே, பட் பொதுவாகவே நீங்க உங்களுடைய செய்தியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்க ஃபாரின் இதை வந்து கொண்டு வரீங்க, நீங்க வந்து அப்ளை பண்றீங்க. இதுவும் அதே கல்ச்சர்லயே ஒரு எந்த ஃபாரின்ல வந்து ஒய்ஃபுக்கு உண்மையா இருக்கணும் புரியலையே. எந்த ஃபாரின்ல ஓப்பனா சில விஷயங்களை பேசுறதா இருக்கட்டும், சில டாபிக் தொடாத, இப்ப நம்ம சர்ச்லாம் வந்து செக்ஸுவல் வந்து டச் பண்றதே இல்லை, இது டச் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்க அந்த பேட்டர்ன்ல தானே. ஆமா ஆமா, என்ன பொறுத்த அளவுக்கு அமெரிக்கன் கல்ச்சர், ஆஸ்திரேலியன் கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர்ன்றது இல்ல. சரி சரி, கிங்டம் கல்ச்சர். ஓகே ஓகே. கிங்டம் ஓப்பனா பேசுதா? பைபிள் செக்ஸை பத்தி பேசுதா? அதுதான் கேள்வி. ட்ரினிட்டியில இருக்கா கல்ச்சர்? இத பத்தி பேசுறதுக்கு ட்ரினிட்டி ஓகேயா இருக்கா அப்படின்றதானே ஒழிய இது வந்து அமெரிக்கா கல்ச்சர் அப்படின்றது கிடையாது. இப்போ ட்ரினிட்டியில ஒளிவு மறைவு இருக்கா, வெட்கம் இருக்கா, ஒருத்தர் பத்தி பயப்படுறாங்களா காட்டுருக்கு அந்த இது. அதே மாதிரி உங்கள்கிட்ட முக்கியமா கேட்க விரும்புறது, நீங்களே ஒரு மிஷினரி பசங்களாம் வளர்ந்து வந்தீங்க, நிறைய ஊழியக்காரங்களும் பார்த்துருப்பீங்க. பட் பிரதருடைய அப்ரோச், அவருடைய திங்கிங் இது எல்லாமே ரொம்ப அவுட் ஆஃப் த லைன்ல இருந்து யோசிச்சு வருவாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி இந்த அளவுக்கு அவங்க ஓப்பனா பேசுறாங்க? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இதா இருந்ததா உங்களுக்கு? ஆமா, முன்ஷியலா நான் கேட்டேன், இதெல்லாம் நீங்க ஓப்பனா சொல்லணுமா, ஸ்டேஜ்ல இருந்து சொல்லணுமா, இப்படி மாஸ்டர்பேஷன்ல 20 வருஷம் கஷ்டப்பட்டேங்கிறத நீங்க போய் சொல்லிதான் மத்தவங்களுக்கு தெரியணுமா? அப்ப அவங்க சொன்னாங்க, லவ் யூ, உனக்கு நீ இதுல கஷ்டப்படல, அதனால உனக்கு தெரியாது. there are so many people who are struggling. நான் அங்க இருந்து பேசும்போது லிட்டரலா அவங்க கண்ணுல இதுக்கு ஒரு வழி இருக்கா, இதுக்கு ஹோப் இருக்கா அப்படிங்கறத அவங்க ஆசையா பாக்குறது எனக்கு தெரியும். நான் எப்படி கஷ்டப்பட்டேன்னு தெரியும், நான் எப்படி அதுல இருந்து ஃப்ரீடம் ஆனேன்னு தெரியும். இப்போ அதே இதை இவங்களுக்குலாம் சொல்லும் போது அவங்க கண்ணுல ஹோப் பாக்குறேன். ஸோ இட் இஸ் வர்த் ஷேரிங் அப்படின்னு சொன்னாங்க. தென் அப்புறம் கடவுளுடைய இது என்னன்னா, இப்ப தாவீது போய் கோலியத்தை கொல்றான்ல, கோலியத்தை கொன்ன உடனே எல்லாம் பயந்துகிட்டு இருந்த இஸ்ரவேல்லாம் பட்டயத்தை உருவிட்டு பெலிஸ்தீனுக்கு நேரா ஓடுனாங்க. அது வரைக்கும் எல்லாம் ஒழிஞ்சிட்டு இருந்தவங்க ஒரு தைரியம் வந்துருச்சு. ஏன்னா ஒருத்தன் போய் கோலியத்தை கொன்னதுனால. சோ ஒருத்தனுடைய பர்சனல் விக்டரி கார்பரேட் பிரேக் த்ரூவா மாறும். இதுதான் கிங்டம். சோ என்னுடைய பர்சனல் விக்டரி கார்பரேட் பிரேக் த்ரூவா மாறினதை நான் பார்த்திருக்கேன் எங்க மேரேஜ்ல. ஸோ லவியோடைய ஸ்டோரி, லவியோடைய இன்செக்யூரிட்டிஸ், ஹாஸ்டல்ல வளர்ந்தனால அந்த புரோக்கன்னஸ், அதுல வந்த ஹீலிங் மூலமா லவி ஷேர் பண்ணதுனால இந்த மாதிரி அம்மா அப்பானால அபேண்டன் பண்ணப்பட்டு வந்த அத்தனை பேருக்கு லவியோடைய டெஸ்டிமனி வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ லவியோடைய பர்சனல் விக்டரி வந்து கார்பரேட் பிரேக் த்ரூவா நிறைய பேருக்கு மாறி இருக்கு. ஸோ அடுத்த ஒரு காரியத்தை பேச வரும். நீங்க அந்த டாபிக் கூட இந்த 13 இது சக்சஸ் போட்டிருந்தீங்க. அதில் ஒன்று சொன்னீங்க, இந்த மாதிரி கொடுக்கறதுல இதாயிருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது மாதிரி நீங்க அந்த ஹாஸ்டல்ல இருந்த போது நான் கொடுக்க மாட்டேன்,
அந்த ஒரு மனநிலை. அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நீங்க எப்படி அதை ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி நான் வந்து நிறைய கிவிங் பத்தி அந்த எம்டி பண்ணேன், ஸோ கொடுக்கறது இதெல்லாம் அவங்கள்ட்ட கொஞ்சம் தாராளமா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வெளிப்படுத்தணுமே, அது எப்படி அக்ரி பண்ணீங்க, எப்படி இருந்தது ஆக்சுவலி? ஸோ நான் வளரும் போது சரி இப்போ ஒரு சீப்பு இருக்குன்னா இந்த சீப்பை நான் தொலைச்சிட்டேன்னா நான் அடுத்த என் அப்பா அம்மாவை பார்த்து அடுத்த சீப்பு நான் கேட்டு வாங்குற வரைக்கும் எனக்கு வேற சீப்பு இருக்காது அப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் பத்திரமா வச்சே வளர்ந்தேன். என்னோட ஜாமான்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வளர்ந்தேன். சீப்பு இன்ன வரைக்கும் வச்சிருந்தது. வச்சிருக்கேன். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து யூஸ் பண்ண டம்ளர் எல்லாம் வச்சிருக்கேன். ஹாஸ்டல்ல யூஸ் பண்ணது வச்சிருக்கேன். அவ்வளவு பத்திரமா வச்சிருக்கு. மெமரிக்கா வச்சிருக்கீங்க? இப்ப யூஸ்ல தான் இருக்கு. சோ அப்படி வளர்ந்தேன். ஆனா அட் ஒன் பாயிண்ட் பாஸ்டர் ராம்பாபு அவங்களோட மீட்டிங்ல ஒரு தடவை இருக்கும்போது கோல்டு ஆஃபரிங் கொடுக்கறவங்க எல்லாம் இந்த லைன்ல வாங்க, ஒரு பெரிய ஊழியக்காரங்க ஒருத்தவங்க டியர் மேன் ஆஃப் காட் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறவங்க ஆஃபரிங் கொடுக்கறவங்க இந்த லைன்ல வாங்க, கோல்டு கொடுக்கறவங்க எல்லாம் இந்த லைன்ல வாங்க அப்படின்னு 2 லைன் சொன்னாங்க. எனக்கு வந்து அப்படி ஒரு ஸ்டரிங். ஆளா கழுத்துல இருக்கிற செயினை கழட்டி போய் கொடுத்துடணும், நான் தான் ஆளா இருக்கணும் போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த வந்த ஊழியக்காரர் தான் நிறைய அந்த லாஃப்டர் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு. ஸோ நான் வேகமா கழுத்துல இருக்க செயினை கழட்டிட்டு போய் அவங்க ஒய்ஃப்ட கையில கொடுத்துட்டு ஐ செட் ஐ ஆனர் யூ. அன்னைக்கு சம்திங் ப்ரோக் ஃபார் மீ. அந்த பத்தாது போதாது பிடிச்சு வச்சாதான் எனக்கு இருக்கும் இல்லாட்டி எனக்கு இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் அன்னைக்கு பிரேக் ஆச்சு. ஸோ தட் அன்னைக்கு தான் நான் முதல்ல ஒரு கோல்டு ஆஃபரிங் கொடுத்த நாள் அதுதான். அதுக்கப்புறத்துல இருந்து நான் ஒரு சேனலா இருக்கிறத நான் பாக்குறேன். எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் ஆஃபரிங். நான் கூட அவ்வளவு கோல்டு ஆஃபரிங் ரிசீவ் பண்ணது இல்ல. அப்படியே லவி அளவுக்கு. ஓகே. லவி பார்த்தாலே கோல்டு கழட்டி கொடுத்துருவாங்க கொடுப்பாங்க. ஆனா நான் எப்படி என்ன பாக்குறேன்னா ஐ எம் அ சேனல். நான் அதை வந்து இப்போ வந்து முன்னாடி வந்து எனக்கு சேர்த்து வைக்கணும், பிடிக்கணும், பிடிச்சு வச்சாதான் இருக்கும் இல்லாட்டி கையை நழுவி போயிரும் அப்படின்லாம் அந்த ஒரு மனப்பான்மை இருந்துச்சு. ஆனா ஐ லேர்ன் டு ஹோல்ட் வித் ஃப்ரீ ஹேண்ட்ஸ். நான் அப்படி பிடிச்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரீயா பிடிக்கலாம். அப்பா இருக்கிறாரு, அப்பா தருவாரு, நான் நிறைய பேருக்கு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நான் ப்ரேயர் டைம்ல சர்வீஸ் டைம்ல எனக்கு ஒரு உந்துதல் இருக்கும், இதை போய் கொடுக்கணும், இவங்களுக்கு போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கிறேன். நவி ரிசீவ் பண்ண கோல்டுக்கும் கணக்கு இல்ல, கொடுத்த கோல்டுக்கும் கணக்கு இல்ல. அப்படியா? அதிகமா நீங்க கோல்டு போடுற மாதிரி தெரியல, ரொம்ப அதிகமா ரிங்ஸ் மாத்திரம் போட ஆரம்பிச்சது இந்த மாதிரி கொடுக்கறதுக்காகவே. அப்படியா? ஸோ அந்த கோல்டு ஏரியால நான் அப்படி ஃப்ரீடம் பார்க்கும்போது சரி இவங்க சொன்னாங்க மணி கிவிங் சைட்ல நீ என்ன நம்பு, ட்ரஸ்ட் மீ வித் தட் அப்படின்னாங்க. ஸோ அதனால அவங்க யாருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டுட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறது. சரி, ஐ ட்ரஸ்ட் யூ வித் தட். ஸோ அதில் அப்படி இது அது மாதிரி சேவிங்லாம் அது ஒரு இதாக பார்த்து பண்ணணும் பிள்ளைங்களுக்கு ஃபியூச்சருக்கு, அதெல்லாம் அது ஒரு பார்ட். அதெல்லாம் நீங்கள் ஆமா இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது பெருசா ஒரு வேல்யூவே இல்லாமல் இருந்தது. ஓ அப்படியே? இப்போ லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேவிங்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணதில்லை? ஓகே ஓகே. அது ஒரு பெரிய சப்ஜெக்டாக சொல்கிறாங்களே பண்ணணும். ஆமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கண்டிப்பா. வைஸ் உண்மையுள்ள உக்ரானக்காரன் வரும் பொழுது மணியில ஓகே எதை கிவிங், எது இன்வெஸ்ட்மெண்ட், எது சோயிங், எது நம்ம சாப்பாடுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு இப்படின்ற இது வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து நீங்கள் ஊழியத்தில் ட்ராவல் பண்ணும்போது இப்போ நிறைய மினிஸ்ட்ரிக்கு வெளியே போகும்போதெல்லாம் எப்படி ஒன்றா போவீங்களா? எப்படி உங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? வெளியே ஃபாரின் போகிறது இங்கே எப்படி இருக்கும்? முக்கால்வாசி ஒன்றா தான் போகிறோம், பிளான் பண்ணுவோம். இனிஷியல் டைமில் வந்து இப்போ பிள்ளைங்க சின்னதாக இருக்கும் போது ட்ராவல் பண்ண முடியாதுன்னும் போது லவி இருந்திருக்கு. ட்ராவல் இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டோம், ரொம்ப செலக்டிவாக தான் போகிறது. ஓகே. ஏன்னா மினிஸ்ட்ரிக்காக போகிறதில்ல, எங்கே போனாலும் ஒரு லாங் டேர்மாக போனாதான்
இவங்களோட லாங் டேர்மா ஜேர்னி பண்ண போறோம், இவங்க நம்ம பேசுறத வேல்யூ பண்றாங்க. இப்போ நான் இப்போ ஏதாவது பாஸ்டர்கிட்ட வரேன்னு வைங்களேன், பாஸ்டர் மினிஸ்ட்ரி கூப்பிட்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை தான் நான் கேட்பேன், உங்க ஸ்டோரி ஒய்ஃப்க்கு தெரியுமான்னு. அங்கேயே அடி வாங்கிடும். அதை முதல் ஒர்க் பண்ணலாம், அப்புறம் மீட்டிங் பண்ணலாம்னு சொல்லிடுவேன். நீங்க பழகிற எல்லாரையுமே அப்படி இருப்பாங்களா? அதான் ஸோ அதுக்கு ஒத்து வராத ஆட்கள் வந்து நான் மீட்டிங்கே போறது இல்லைன்ற. ஏன்னா நீயே இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரெடியா இல்ல, சேர்ந்து மீட்டிங் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஓகே ஓகே ஓகே. ஸோ அதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கு. அதுமாதிரி ஏதாவது டிசிஷன் எடுக்கணும் எப்படி ஸ்டார் எடுப்பீங்க? நீங்கள் ஒரு ஃபேமிலியில் டிசிஷன் எடுக்கணும், பிரதர்லாம் உங்களுக்கு கோஆப்ரேட் எப்படி முடிவெடுப்பீங்க? யாரு சேர்ந்து பேசிதான் முடிவெடுப்போம். இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு முந்தி வந்து சில காரியங்கள் வந்து அப்படி பேசி எடுக்கணும்ன்றது தெரியாது. அதுதான் திரும்ப கேரி பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்டோரியில எல்லாத்துலயுமே நீங்க இதுல எப்படி பிரேக் த்ரூ பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இருக்கும். ஒன்னு கேரி, இல்லைன்னா ராம்பாபு, இல்லைன்னா பால் யங், யாராவது ப்ரூஸ். ஸோ ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் கண்டுபிடிக்கிறதுன்றது ஃபியூச்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை இழக்கிறது வந்து ஃபியூச்சரை இழக்கிற மாதிரி. ஸோ இந்த விஷயத்துல வந்து அதே மாதிரி தான். முதல்லலாம் வந்து ஏதாவது மீட்டிங் இல்லாட்டி ஏதோ ஒன்று டிசைட் பண்றாங்கன்னா அங்கேருந்து அனௌன்ஸ் பண்ணும் போது தான் நானும் கேட்டுக்குவேன், ஓ ஓகே இப்படி ஒரு மீட்டிங் இருக்கு. அது வந்து கேரி வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கேரி சொல்லி கொடுத்தாரு, இந்த ட்ரிப்பை பத்தி நீ ஒய்ஃப்ட்ட பேசுனியா, பேசி சேர்ந்து டெசிஷன் எடுங்க, இந்த டெசிஷன் பத்தி நீ லவிட்ட பேசுனியா அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் வந்து பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் எப்படி நடத்தணும்னு தெரிய மாட்டேது, பாஸ்டர்ஸ் ஒய்ஃபுக்கும் தங்களுடைய இடம் என்னன்றது தெரியாமையே போயிடுது. ஸோ அது ரொம்ப முக்கியம். அது நம்ம சர்ச்சஸ், நம்ம எஸ்பெஷலி இந்தியன் சர்ச்சஸ்ல ஒரு பெரிய ப்ராப்ளம். அதாவது ஒரு பாஸ்டரோட ஒய்ஃபா இருக்கும் போது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பொசிஷன் தான். ஆனா அந்த பொசிஷன்ல இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சம் உங்க மேல அடிக்கிறதுனால, இப்போ ஒரு ஜாமான் மேல வெளிச்சம் அடிக்கும் போது எங்கெங்க உடஞ்சிருக்கு, எங்கெங்க தூசி ஒட்டி இருக்கு, எங்கெங்க அழுக்கா இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் பொசிஷன்ல இருக்கும் போது அந்த வெளிச்சம் வந்து காட்டுது, இங்க எங்க உடசல் இருக்கு இங்க. ஸோ அதை பார்த்து நான் வந்து ஐ ஷுட் பி வில்லிங் டு ஒர்க் ஆன் மை செல்ஃப். எனக்கு எங்கெங்க பயம் இருக்கு, எங்கெங்க நான் யாருன்னு எனக்கு தெரியாம இருக்குது. எஸ்பெஷலி நம்ம கல்ச்சர்ல வந்துட்டு பாஸ்டர் தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா அவர் தான் ஸ்டேஜில் இருக்காரு, அவர் தான் மைக்கை பிடிச்சிருக்காரு. ஒய்ஃப் வந்து மைக்கை பிடிக்கிறாளா இல்ல மேஜரா அப்படின்னா அவங்கள பெருசா க்ரௌடு மதிக்கிறது கிடையாது. இப்ப இப்படியே இப்ப வந்து இப்ப நீங்களே வந்து பார்த்து உட்கார பேசுறீங்கன்னா இந்த பக்கம் திரும்பவே மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம ஆட்களுடைய வேல்யூஸ் வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிறைய பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சரி கழுத நம்ம இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான், எதுக்கு அப்படின்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. இல்லைன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தான் இடத்துக்காக. நீ மட்டும் தான் முக்கியமா, நானும் தான் முக்கியம் அப்படின்ட்டு அது வேற மாதிரி ஆகுது. ஸோ அது அந்த மாதிரிலாம் இல்லாம தங்களுடைய இடத்துல ரொம்ப சாலிடா இருக்கிறதுன்றது வந்து இப்போ கேரி ஒய்ஃபா இருக்கட்டும், டெபியா இருக்கட்டும், ராம்பாபு அண்ணன் ஒய்ஃபா இருக்கட்டும், ரொம்ப சாலிடா அவங்க ஐடென்டிட்டியில இருக்கிறவங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி வீட்டில் நீங்கள் இந்த ஃபேமிலியை பிரிப்பீங்களா? இப்போ வீட்டில் சமையல் வேலை, பசங்களை ரெடி பண்ணுற ஸ்கூலுக்கு அனுப்புறது, அந்த மாதிரிலாம் எப்படி எப்படி உங்கள் ஷெட்யூலாக இருக்குது? நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அது சப்போர்ட்டாக இருக்கிறாங்க? அவங்க சப்போர்ட்டா. நான் கிச்சன் வேலை மோஸ்ட்லி ஆன் மை பிளேட். சரி, ஓகே ஓகே. மற்ற ஃபைனான்சஸ், வெளியில் ஜாமான் வாங்குறது, அதெல்லாம் ஆன் ஹிஸ் பிளேட். ஆனால் அக்கேஷ்னலாக எனக்கு கிச்சனில் ஹெல்ப் வேணும். இப்போ காலையில் கிளம்பும் போது எனக்கு கட்டாயம் ஹெல்ப் வேணும் அப்படின்னா தினமும் காலையில் இவங்க தான் ரைஸ் வைப்பாங்க. எனக்கு இந்த ரைஸ் வைக்கிற வேலையை நீங்கள் செஞ்சுருங்க அப்படின்ட்டு தினமும் காலையில் ரைஸ் வைக்கிறது நீங்கள் பண்ணிடுங்க, நான் மற்றது ஸ்நாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணுறது, லஞ்ச் பேக் பண்ணுறது நான் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. துணி காய போடுவாங்க. எனக்கு இதில் ஹெல்ப் வேணும், என்னால் முடியல. இப்போ கோவிட் டைம்லலாம் வந்து ஹவுஸ் ஹெல்ப்பே இல்லை. எனக்கு எல்லாத்துக்குமே எனக்கு நீங்க சேர்ந்து ஹெல்ப் பண்ணும், எனக்கு வீடு கூட்ட ஹெல்ப் பண்ணும், பாத்திரம் விளக்க எனக்கு டெய்லியே ஹெல்ப் வேணும். முதல்ல எனக்கு கேட்டா பண்ணுவாங்க அப்படிங்கிற புரிதல் கல்யாணம் ஆன புதுசுல இல்ல. சரி சரி சரி. அதனால கேட்க மாட்டேன். அதனால எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் கோவமா இருப்பேன். அப்புறம் இல்ல நீ வேணும்னா நீ கேட்கணும்,
ஓகே, இது வேணும்னா கேட்டாதான் செய்வீங்களா? இது உங்க வீடு தானே. இல்ல அப்பனா பைனான்சஸ்லாம் நான் தான் மேனேஜ் பண்றேன், நீ அதை பத்தி ஏதாவது கேக்குறியா? நானா பண்றேன், அப்புறம் நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலன்னு நான் கோச்சுக்கிறேனா? இல்ல, ரெண்ட் கட்டுறேன், இது பண்றேன், அதுல எல்லாம் நான் உன்னோட இன்புட்டே எதிர்பார்க்கறது இல்ல. எதிர்பார்த்தேன்னா நான் உன்கிட்ட கேட்கணும், என்ன எதிர்பார்க்கறியோ அதை நீ கேளு அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ கோவிட் டைம்ல எனக்கு டெய்லி பாத்திரம் விளக்க ஹெல்ப் பண்ணோம். அதனால டெய்லி நைட் நாங்க சேர்ந்து பாத்திரம் விளக்குவோம். அது விளக்கும் போது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் அது ஒரு பேசுற டைமாவும் அமைஞ்சது. ஓகே. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனான ஒரு டிசிஷன் எடுக்கணும், அப்படி ஏதாவது ஒரு 2 பேத்துக்கு ஒரு கருத்து முரண்பாடு இருக்குன்னா ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம்? நான் இல்ல ஐ டோன்ட் அக்ரி வித் திஸ் அப்படின்னு சொல்லும் போது, சரி நீ ஜோம் பண்ணு, அது வரைக்கும் நம்ம திஸ் கேன் வெயிட் அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, இதுதான் எனக்கு தெரியும், ஆனா நீ இதுல உனக்கும் புரிதல் இருக்கணும்னு நான் ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு கான்வர்சேஷன்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் போகும். சில இதுக்கு வந்து நீ இதுக்கு உனக்கு ஓகேயா இருக்கிற வரைக்கும் we can wait அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய இது பேசுறீங்க டாக்டர்லாம், இப்போ சமீபத்தில் இந்த மாதிரி பண்ணுறீங்களா கேட்குறேன். இது வந்து நீங்கள் அவங்க டிசிஷன்லாம் கேட்டு பண்ணுறது இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் அப்படியே ஓடிட்டே இருந்தேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகே, சரி, ரொம்ப நல்ல ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஜாலியாக சில கொஸ்டின்ஸ் போட்டு கேட்டு முடிக்கலான் இருக்கேன். நீங்கள் ஆக்சுவலி பாஸ்டர் ஜேசுடன் அவர்களை பேர் சொல்லி தான் வந்து கூப்பிடுறீங்க. ஆமா, இது வந்து எதனால? பொதுவாக வந்து வெளியே வந்து ஒரு வாங்க போங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பாஸ்டர்னு சொல்லுவாங்க, அந்த பேர்லாம் அது யாராவது சொன்னாங்களா, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, நீங்களே இது பண்ணீங்களா? இது எப்படி? எனக்கு நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு கப்பல் எனக்கு தெரியும். ஓகே. அந்த கப்பல் ஒருத்தர் பேர் சொல்லி தான் கூப்பிட்டு நான் பார்த்தேன். அது வந்து எனக்கு புதுசா இருந்துச்சு, ஆனா அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே. ஸோ எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன போது நான் கேட்டேன், நான் இப்படி உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாமா? ஓகே அப்படின்னாங்க. ஸோ நான் அப்படி பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சேன். பேரோட நின்றுங்க, அதை தாண்டி இல்ல பேர் சொல்லி கூப்பிடுவேன். ஆனா எனக்கு அது எனக்கு ஒரு வேல்யூ என்னன்னா, நீ வா போ இத செய்ய அப்படின்னு பேசக்கூடாது அப்படிங்கறத நான் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தேன். நீங்க இதை கொஞ்சம் செய்ய முடியுமா, மரியாதையோட தான் பேசுவேன் அப்படிங்கறத நான் ஒரு டிசிஷனா எடுத்திருந்தேன். கூப்பிடுறது நீ கூப்பிடுறது பிளஸ் லவி தான் கூப்பிடுவான். கோவத்துல ஒரு தடவை கூட டீன்லாம் சொன்னது கிடையாது, கிடையாது. அது எங்க லாங்குவேஜ்லயே இல்ல. டாடி வாடா போடா அதெல்லாம் எங்களோட லாங்குவேஜ்ல இல்ல. உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்க ஒய்ஃபுடைய அந்த ஃபர்ஸ்ட் படிச்சாங்கல்ல ஸ்கூல், எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க? ஆக்சுவலி அது மிஷினரி சொன்னீங்க, நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க அது உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா? எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க? ஆமா ஆமா, எல்கேஜி அந்த மாதிரி கேக்குறேன். அதுதான் மிஷனரி ஸ்கூல். அந்த மிஷனரி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி எல்கேஜி யூகேஜி தாத்தா பாட்டி வீட்ல. ஆமா, திருநெல்வேலியில படிச்சாங்க. ஆனா என்ன ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு தெரியாது. தாத்தா பாட்டியோட இருந்தாங்க தெரியும், என்ன ஸ்கூல்ல படிச்சாங்க உங்களுக்கு தெரியும். இவங்களுக்குமே தெரியாது நினைக்கிறேன். இவங்க அவங்க 7th டே அட்வென்டிஸ்ட் ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல படிச்சாங்க. நீங்க ஸ்கூல்ல படிச்சறவங்க நான் எந்த ஸ்கூல்ல படிச்சேன்? ஆமா ஆமா, நீங்க நான் வந்து லிட்டில் ஃபிளவர் ஒரு ஸ்கூல். ஓகே, அதுதான் பிரதர் கேட்க தெரியுமானே. பிரதர் படிச்சது உங்களுக்கு தெரியுமா? அவரு பேர் தெரியாது, ஆனா இன்னொன்னு ஒரு இல்ல பேர் தெரியல. ஓகே ரைட்டுக்கு சொல்லுங்க சார். உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்க பிரதர்கிட்ட வந்து பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் அவங்ககிட்ட இப்போ வரைக்குமே பிடிச்ச ஒரு விஷயம்னா எது ரொம்ப பிடிக்கும், பிடிக்காத விஷயம் அது ரெண்டு ஒன்று இல்ல. பிடிச்ச விஷயம்னா நீங்க எதாவது சொல்லுங்க, அந்த நிறைய இருக்குல்ல உங்களுக்கு. அது பிடிச்ச விஷயம் வந்து இப்படி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, ஏதாவதுனா சொல்லிடுவாங்க. ஓகே, அது வந்து பிடிச்ச விஷயம், வெளிப்படுத்தன்மை. அது நம்மளே பாக்குறோம். ஆமா. பிடிக்காத விஷயம் என்ன? பிடிக்காத விஷயம் வந்து அந்த கை அந்த போனுக்கு அப்படி கொஞ்சம் பிடிக்காது. இல்ல அது இருக்கு, நீங்க சொல்லுங்க. அவங்ககிட்ட பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? பிடிக்காத விஷயம் லவிட்ட பிடிச்ச விஷயம்னா அதான் ஜென்யூனான பர்சன். லவிக்கு வந்து நடிக்க தெரியாது. இப்போ உங்களை பிடிக்கலன்னா பிடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணனான்னு
சுட்டு போட்டாலும் அவங்க ஆக்ட் பண்ண முடியாது. ஸோ ஜென்யூனாக லவ் பண்ணோம். சரி. ஸோ அது பிடிக்கும். பிடிக்காதுன்னா அதான் சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்கு, சீரியஸ் இல்லாத மேட்டர். ப்ரஷ்ஷை வெளியில் எடுத்துட்டு வந்து ப்ரஷ் பண்ணுறது பிடிக்காது எனக்கு. அந்த மாதிரி காரியங்கள் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி காரியங்கள் இருக்கு. இந்த கொஸ்டின் கேட்குறேன் பற்றி. நீங்கள் ஆக்சுவலி அவங்க ஃபஸ்ட்டு மேரேஜுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்த ஃபுட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லவி செஞ்சு கொடுத்தேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு செஞ்சது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பா கூட தான் வந்தோம். நிறைய அம்மா அப்பா தான் செஞ்சு கொடுத்தாங்க. இல்லை அவங்க ஏதாவது ஒரு ஃபுட்டு விரும்பி வந்துதானே நீ கற்றுக்கிட்ட சமைக்க? ஆமா, எனக்கு சமைக்க தெரியாது. ஒரு தடவை அவங்க அப்பா அம்மா விருதுநகர் போயிட்டாங்க. மட்டன் செய்யணும்னு நினைச்சேன், பொட்டேட்டோ பொரியல் செய்யணும்னு நினைச்சேன். ஆனா அந்த மட்டன்ல வந்து ஆயில் ஊத்திட்டு வெங்காயம் போடணும்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. அதனால எண்ணெயில டைரக்டா மசாலா போட்டு இப்படி தீயுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் மட்டனை போட்டு அதுக்கப்புறம் செஞ்சு சாப்பிட்டோம். கிழங்கு வந்து தேங்க்ஃபுல்லா அந்த இதெல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்ய ட்ரை பண்ணி சொதப்புனதுனால எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே ஓகே கிருஷ்ணன். அதே மாதிரி ஓகே பிரதர் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் எதை அவருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதை ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தது என்ன அவருக்கு? ஒரு டெடி பேர், ஒரு சாஃப்ட் டாய், ஒரு சின்ன டாய். கல்யாணத்துக்கு முன்னாடி? ஓ கல்யாணத்துக்கு முன்னாடியா? ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம்? கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தது கேக்குறேன். வாங்கி கொடுத்தது பர்த்டேக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தோம். நீங்க அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி தான். கிட்டார் வாங்கினது கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தாங்க. கிட்டார் வாங்கி கொடுத்தாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. இல்ல நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கினது தான் கிஃப்ட்னு வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த கிஃப்ட்னா அதுக்கப்புறம் இதுதான் கிஃப்ட்னு அப்படி எனக்கு ஞாபகம் இல்லை. பர்த்டே இருக்கும். பர்த்டேக்கு ஒவ்வொரு தடவை வாங்கி தருவேன். எல்லா பர்த்டேக்கும் வாங்கி தருவேன். அப்புறம் டிராவல் பண்ணும் போது ஏதாவது காதுல போடுறது கழுத்துல போடுறதுலாம் வாங்கி தருவேன். கோவம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் இதுல யாரு உடனே கோவப்படுறது? ஒரு பிரச்சனை வருதுன்னா கோவப்படுவாங்க, டக்குன்னு அதிகமா கோவப்படும், டக்குன்னு இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்களா? ஒவ்வொரு சினாரியோ பொறுத்து. சில சினாரியோஸ் ட்ரிகர் ஹர், சில சினாரியோஸ் ட்ரிகர் மீ. ஓகே. ஆனா சமாதானத்துக்கு வர்றது அவங்க தான். ஓகே. உங்கள்கிட்ட கேட்குறது அவங்களுடைய அந்த சந்தோஷமான தருணம், இந்த சுச்சுவேஷன் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னா என்ன சொல்லி, எந்த சுச்சுவேஷன் சொல்லுவீங்க? இது ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் லவிக்குன்னு, அதான் மொபைல் இல்லாமல் நான் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஷீ இஸ் வெரி ஹாப்பி. அப்புறம் லட்டு சாப்பிட்டா ஷீ இஸ் வெரி ஹாப்பி. மஞ்சள் எல்லோ கலர் லட்டு இருக்குல்ல, ரசகுல்லா, இதெல்லாம் மேக்ஸ் ஹர் ஹாப்பி. ஏதாவது ரொம்ப ஒரு சேடான மூமெண்ட் இருந்திருக்கா? ஏதாவது ரொம்ப இது அந்த இடத்துல அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படி அவங்க ஹாஸ்டல் ஸ்டோரிஸ்லாம் ஷேர் பண்ணும்போது ரொம்ப கொடூரமா இருக்கும் அவங்களுடைய பெயின். அந்த இடத்துல மட்டும் நீங்க சொல்லுங்க சார், பிரதருடைய சந்தோஷமான ஒரு மூமெண்ட், ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. உங்களுக்கு இந்த ஃபாஸ்டா போற ரோலர் கோஸ்டர், அது மேல இருந்து விழுந்துகிட்டே இருப்பீங்க மாதிரி இருக்கிற மாதிரி ரோலர் கோஸ்டர்ல போனா, அதுலயும் நிறைய ரோலர் கோஸ்டர்ஸ்ல இப்படி கொஞ்ச தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் மூச்சு பிடிக்கிறதுக்கு ஒரு பிளாட் இது வந்துரும். இவங்களுக்கு அப்படி இல்ல, அப்படி விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி நல்ல ரொம்ப லாங்கா இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸ்பீடா போற ரோலர் கோஸ்டரும் பிடிக்கும். சோ அந்த மாதிரி இதெல்லாம் நாங்க 2 பேரும் போனோம், போயிருக்கிறோம். சோ அந்த இது ரொம்ப பிடிக்கும். வாட்டர் தீம் பார்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். அங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். தீம் பார்க் அது மாதிரி போனா நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ஒரு சேடா ஃபீல் பண்ணுவாங்க, வருத்தப்படுவாங்க. சேடா ஃபீல் பண்ணது மூமெண்ட் எப்ப? இவங்க கூட இருப்பாங்க,
ஓகே. ரொம்ப நல்லா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து ஒரு இது இல்லாம திடீர்னு அது போயிடுச்சு அப்படிங்கும்போது ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப எங்க 2 பேத்துக்கும் ஒத்து போகும், சேம் கேரக்டர் அப்படின்னா எந்த சொல்றீங்க? ஸோ 2 பேத்துக்குமே பொதுவாக ஒரு கேள்வி. எங்க 2 பேர்ல காமன் கேரக்டர். ஆமா ஆமா. 2 பேருமே நாங்க ரொம்ப ஷாப்பிங் பண்றது இல்ல. ஸோ அது காமனா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே தானே? ஆமா, அந்த மாதிரி ஷாப்பிங் அப்படின்றதெல்லாம் பெருசா இல்லை எனக்கும். இப்போ கல்யாணத்துக்கு உங்களுக்கு இது ரிங்கி வாங்க போகும்போதே சரி டைம் ஆச்சு வாங்கிட்டியா கிளம்பலாம் அப்படிதான் இருந்தது. அந்த மாதிரி தான் வந்து. ஓகே. 2 பேருக்கும் பீச் பிடிக்கும், ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஐஸ்கிரீம். சூப்பர். ஸோ பசங்களை பற்றி கேட்குறப்ப உங்களுக்கு நீங்கள் பசங்கள்கிட்ட அவங்க பிள்ளைங்கிட்ட வந்து எந்த உணவு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கேஎஃப்சி தான் பிடிக்குது அவங்களுக்கு. கேஎஃப்சி பீட்சா. ஸோ அதையுமே ஸ்க்ரீன் டைம் மாதிரி சொல்லியிருக்கோம், மாசத்துக்கு ஒரு தடவை தாங்க. அப்படியா? ஓகே. நீங்கள் வீட்டில் பண்ணுறதுல சிஸ்டர் பண்ணுறதுல எது? வீட்டில் பீட்சா பண்ண ஆரம்பிச்சோம் கோவிட்ல. அவங்களுக்கு பீட்சா பிடிக்கும். பசங்களுக்கு அதான் பிடிக்கும். நீங்கள் ஆமா பீட்சா செய்வோம் வீட்ல, அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேரேஜுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது என்ன பேசுனது அது இருக்கா? ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க போனோம். அப்பதான் முதல்ல நேரில் மீட் பண்ணோம். பொண்ணு பார்க்க போகும்போது இவங்க அம்மா அப்பா பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 2 மணி நேரம் பேசி முடிச்சிட்டாங்க. சரி சரி ஜோம் பண்ணலாம் அப்படின்றாங்க. நான் சொன்னேன் பொண்ணை கூப்பிடுங்கன்னு. பொண்ணையே கூப்பிடல. அப்பதான் வெளியே கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது. அதுக்கப்புறம்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தது வந்து திருச்சியில இவங்க ஒர்க் பண்ற இடத்துக்கு போய் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எங்களுடைய முயற்சி இது எடுக்கணும்னு நிறைய வெளிப்படைத்தன்மை நிறைய விஷயங்களை எங்களை ஷேர் பண்ணீங்க. எப்பயுமே பாஸ்டர் ஜே ஸ்டூடியோ வந்து நிறைய விஷயங்களை பண்ணுவார். இதுல இன்னும் அதிகமாக இருந்துச்சு. உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். நிறைய பார்த்து உங்களை பேசுறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்ஸ்.